இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான செல்ஃப் ஹேர் கட்டிங் தான் பார்க்க போறோம். செல்ஃப் ஹேர் கட்டிங் பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ செல்ஃப் ஹேர் கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க வாட்டர் பாட்டில் வந்து எங்கயாவது வெளியில போனா தண்ணியெல்லாம் வாங்கிட்டு போனா அதை அப்படியே வீசிடுவோம். அப்படியே வீசாம அதை கட் பண்ணி அழகா செடியெல்லாம் போட்டு அப்படியே ஸ்டெப்ல வச்சிருக்கோம் பாருங்க. கற்றாழை அப்புறம் செடி பூச்செடியெல்லாம் அழகாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருளை வீசாமல் இந்த மாதிரி கூட அழகாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஹேர் கட்டிங் பார்த்துடலாம். ஹேர் கட்டிங் வந்து வீட்டுக்குள்ளே பண்ணுறதில்ல, வெளியே பண்ணலாம் வாங்கப்பா. இப்போ நமக்கு நம்மளே ஹேர் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய கசினோட பாப்பாவுக்கு தான் ஹேர் கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் எல்லாம் முடியும் போட்டுட்டு நல்லா சிக்கே இல்லாமல் சீவிட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு கட் பண்ணுங்கள். நான் வந்து அடிக்கடி கட் பண்ணுறதுனால அப்படியே பிடிச்சி கட் பண்ணுறேன். ஒரே மாதிரி சேஃபில் பிடிச்சிட்டு இவங்களுக்கு அது இல்லாமல் ஹேர் க்ரோத் நல்ல க்ரோத்தாக இருக்கிறதுனால நான் அப்படி கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி பேக் போடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டெப் ஸ்டெப்பாக. இது வந்து ஒரு பாக்ஸ் லேயரோட லுக்கு கொடுக்கும். இப்போ கொஞ்சம் முடி எடுத்து ஒரு பனானா கிளிப் போட்டோம்னா இந்த மாதிரி சேஃபில் அழகாக இருக்கும் பாருங்கள். அது நம்ம வந்து லூஸாக போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் முடி மட்டும் எடுத்து ஒரு சின்ன கிளிப்பு வந்து நல்லா டைட்டாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். லைட்டாக சீவிட்டு ரொம்ப ஹேர் ஸ்டைலுக்கு நீங்கள் மெனக்கடவே வேண்டாம். லைட்டாக ஒரு 4 இந்த பக்கம் 4 முடி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பேண்டு போட்டால் பாருங்கள். இப்போ பாப்பா தலையசைப்பா பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் ஹேரு. பார்லர் போன அந்த லுக் இருக்கும். இன்னும் நம்ம வந்து அந்த ட்ரையரு அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாமே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு குதிரவால் போட்டோம்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லாயிருக்கும். பனானா கிளிப் போட்டால் இன்னும் கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு ஹேர் கட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னரோ இல்லை வந்து ஹேர் ட்ரையரோ அந்த ரோல் பண்ணுறதெல்லாம் போட்டோம்னா இன்னும் ஹேர் ரொம்ப அழகாக இருக்கும். டபுள் போனி போடும்போது ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது யூனிஃபார்ம் போட்டு அந்த மாதிரி போடும்போது இன்னும் ரொம்ப லுக்காக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பாப்பாக்காகட்டும் நமக்கு நம்மளே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஸ்டைலாகவும் இருக்கும். நீங்கள் வந்து எந்த கடையில் ஹேர் கட் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பியூட்டி வீடியோலையும் சமையல் வீடியோலையும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.